وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ஜமாதுல் ஆஹிர் மாதம் 14ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஸலாஹ் அல் புதைர் அவர்கள் அறிவில்லாமல் மார்க்க தீர்ப்பு வழங்குவது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக ஒரு கவிதையை ஆரம்பமாக கூறி அவர்களுடைய குத்துபாவை தொடர்ந்தார்கள். மனிதர்களுடைய வாழ்வின் இறுதியிலே அல்லது மனித வாழ்வின் மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய அழகான விடயங்களை கூறப்படும். எனவே உனது நல்ல செயல்கள் அழகானதாக கூறப்படுவதற்கு நீ உனது செயல்களை நல்லதாக ஆக்கிக்கொள். நீ மரணித்ததற்கு பின்னால் உனக்கு கூறப்படக்கூடிய வார்த்தைகள் இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று, அவர் மிக அழகானவராக இருந்தார், அல்லது மிக கெட்டவர் என்றுதான் கூறப்படும். எனவே மரணத்துக்கு பின்னால் நீ அழகானவன் என்று கூறப்படுவதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள். அதேபோல் உனது நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆரோக்கியமான கருத்துள்ள உபதேசங்களாக அமையட்டும். அதே போன்று உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் சிந்தித்து சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய முறையிலே உனது வார்த்தைகளை நீ அமைத்துக்கொள். உனது வார்த்தைகள் அனைத்தும் நல்லதாக அழகானதாக அமையட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் தெளிவான வார்த்தைகளை கூறுங்கள். அவ்வாறு உங்களது வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் என்றால் யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், உங்களுடைய செயல்களை அது சீராக்கும். வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களை அது மன்னிக்க செய்யும். வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புனித இஸ்லாமிய ஷரியா மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்லா விடயங்களிலும் நடுத்தரமாக எளிதுபடக்கூடிய இலகுவான கர்மங்களைத்தான் நமக்கு போதித்துக் கொண்டிருப்பதை நாம் காணலாம். எல்லா விடயங்களிலும் இலகுத்தன்மைகள், எல்லா கர்மங்களிலும் விரிவான பல வேலைகளை செய்வதற்கான அனுமதிகள், இது போன்று யாருக்கும் அல்லாஹ் முடியாது என்ற ஒன்றை அல்லாஹ் ஆக்கி வைக்கவில்லை. அவரவர்களது சக்திக்கேற்ப அவரவர்கள் நிறைவேற்றக்கூடிய செயல்களை தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், மார்க்கத்திலே உங்களுக்கு எந்த சிரமங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்றுதான் யுரீதுல்லாஹு அன் யுகஃபிஃப அன்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கர்மங்கள் இலகுபடுத்தப்படுவதை விரும்புகின்றான். வஹுலிகல் இன்சானு ضعீஃபா, மனிதன் அதாவது சாதாரண நிலையிலே அதாவது ஒரு லைஃபாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திலே இலகுத்தன்மைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே இலகுத்தன்மைகள், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விடயங்களிலும் அல்லாஹ் இலகுத்தன்மைகளை கொடுத்திருப்பதை நாம் காணலாம். காரணம், மனிதன் அற்பமானவனாக லைஃபாக படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் ஒழுங்காக அமைவதற்காக இலகுத்தன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கம் என்பது
இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பது இலகுவானது, இந்த மார்க்கத்திலே நீங்களாக சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், அந்த மார்க்கத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய கடமைகளை முறையாக முழுமையாக நிறைவேற்றுங்கள், அது முடியாத சந்தர்ப்பத்திலே அதற்கு ஏதுவானதாக உங்களது கர்மங்களை அமைத்துக் கொள்ளுங்கள், காலை மாலையிலே அல்லது அதிகாலை வேளையிலே அல்லாஹுக்கு நீங்கள் திக்ரு செய்யுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், எல்லா நேரத்திலும் நீங்கள் அல்லாஹுவை துதிக்க வேண்டும் என்றில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு போதிக்கின்றார்கள். எனவே மார்க்கத்திலே யாரும் சிரமத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது, முடியாதவர்களுக்கு அவர்களுக்கு முடியாதவைகளை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுறுத்துகின்றது. மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னக்கும் உம்மத்துன் உரீத பிகுமுல் யுஸ்ர், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு இலகுத்தன்மை ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் மார்க்கத்திலே மிகவும் சிறந்தது என்னவென்றால் ஐஸருஹு, இலகுவானவைகள் தான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா தோழர்களுக்கு பல இடங்களில் தஅவா அழைப்பு பணிக்காக போகின்ற போது அவர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தி விட வேண்டாம் என்பதாக சஹாபாக்களுக்கு நடைமுறையிலே பயிற்சி அளித்தார்கள். அதே போன்றுதான் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள், அவர்களை யமன் தேசத்துக்கு அழைப்பு பணிக்காக அனுப்பப்படுகின்ற போது பஷீரா வலா துனஃபிரா, முஆத் ரலியல்லாஹு அவர்களும் அபூ மூஸா ரலியல்லாஹு இரண்டு சஹாபாக்களும் யமனுக்கு அழைப்பாளர்களாக போகும்போது கூறுகின்றார்கள், பஷீரா வலா துனஃபிரா யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, நீங்கள் இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தி விட வேண்டாம், அவர்களை வழிபடுவதின் பால் அழியுங்கள், அவர்களை விரண்டோடு செய்து விட வேண்டாம் என்று நபி அவர்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள். மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வலாகின்னி புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் சாந்தமான ஒரு சீரான மார்க்கத்தை கொண்டுதான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று மார்க்கத்துடைய சட்ட வாக்கங்களை, மார்க்கத்துடைய விழுமியங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அடிப்படை இலகுவானதாகத்தான் இருக்கும். கஷ்டமான நிலைகளிலிருந்து இலகுபடுத்தக்கூடிய தன்மைகளை கொண்டதாகத்தான் மார்க்க விழுமியங்கள் அமைந்திருப்பதை, சட்டங்களை நாம் பார்க்கலாம். எனவே இலகுத்தன்மை என்று வந்துவிட்டால், மார்க்கம் இலகுவானது சாதாரணமானது என்று வந்துவிட்டால், இதனை ஒரு சர்வசாதாரணமாக மக்கள் வேறு முறையிலே பின்பற்றுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மார்க்கத்திலே சலுகைகள் இருக்கின்றன, இலகுத்தன்மைகள் இருக்கின்றன என்ற அந்த வார்த்தையை வைத்து அதனை தவறாக பின்பற்றுவதற்கும் தவறாக புரியக்கூடிய நிலைக்கும் சமூகங்கள் மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே மார்க்கத்திலே பல இலகுத்தன்மைகள் இருக்கும், பல சலுகைகள் இருக்கும். இந்த சலுகைகளிலே எனக்கு எது மிக இலகுவானது, எனக்கு மிக எது சாதாரணமானது என்பதை தேடி அந்த சலுகைகளை பின்தொடர்ந்து பின்பற்றுவதற்கு முற்பட்டு விடக்கூடாது. மாறாக சலுகைகள் என்பது அல்லாஹுடைய அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாகவும் அந்த சலுகைகள் கூறப்பட்டிருக்க வேண்டுமே அல்லாமல் வெறுமனே நினைத்தவர்களுடைய கருத்துக்கு சலுகைகளை பின்தொடர்ந்து போகக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிடக்கூடாது. உதாரணமாக நோயாளிகளுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆனிலும் நபியுடைய போதனைகளிலும் அதற்கான தெளிவான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதே போன்று பிரயாணிகள், சிறுவர்கள், இவ்வாறு என்னென்ன சலுகைகள் இருக்கின்றதோ அவைகளை அல்லாஹும் நபியும் கூறியிருக்கின்றார்கள். இவைகளை பின்பற்றுவதற்குத்தான் நாம் முற்பட வேண்டுமே அல்லாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை இலகுபடுத்துதல் என்ற போர்வையிலே கூறக்கூடிய கருத்துக்களை பின்பற்றுவதற்கு நாம் ஒருபோதும் முற்பட்டு விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர, இந்த பிரயாணிகளுக்கு, சிறுவர்களுக்கு சலுகைகளை கொடுத்திருப்பது எதற்காகவென்றால் அவர்களுக்கு இலகுபடுத்துவதற்காக, அவர்களுடைய கஷ்டத்தை குறைப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சலுகைகளை கொடுத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ யஅலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நான் கூறினேன், அதாவது ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா, அதாவது தொழுகையை நீங்கள் சுருக்கமாக சுருக்கி தொழுவது
உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை என்று கூறினார்கள். இன் ஹிஃப்தும் ஐ யுஃப்தினகுமுல் லதீன கஃபரு, காபீர்கள் மூலமாக, இறை நிராகரிப்பாளர் மூலமாக நாங்கள் ஃபித்னாவுக்கு, குழப்பத்துக்கு, பிரச்சினைக்கு ஆளாகுவோம் என்றால் தொழுகைகளை நீங்கள் சுருக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கூறிய போது அவர்கள் கூறினார்கள், ஃபகத் அமினன் நாஸ், அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் என்றால் தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு கூறி இருக்கின்றார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு இலகுத்தன்மைகளை தந்திருக்கின்றான் என்பதை வைத்து அல்லாஹின் மீது இட்டு கட்டக்கூடிய, அல்லாஹின் மீது குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதர்கள் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் மார்க்கத்தை இலகுபடுத்தி தந்திருப்பது நாம் மார்க்கத்தை நல்ல முறையிலே, நமக்கு ஏதுவான முறையிலே, நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான இலகுத்தன்மைகளை தந்திருக்கிறானே அல்லாமல் வேறு ஒரு நோக்கமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மார்க்கத்திலே சலுகைகளை பின்பற்றுகின்ற போது அதனை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இது நமக்கு மார்க்கம் தந்த சலுகை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் மனிதர்கள் நினைத்தவாறு அவர்களுடைய மனோ இச்சைக்கு, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றுவதற்கு முற்படுவார்கள் என்று சொன்னால் அது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டதாகத்தான் ஆகுமே அல்லாமல் மார்க்கம் எமக்கு சலுகையை கொடுத்திருக்கின்றது என்ற வட்டத்துக்குள் வரமாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், எவன் ஒருவன் அதாவது பல சலுகைகளையே பின்பற்றுவதற்காக, பலருடைய கருத்துக்களை பின்பற்றுவதற்காக அதனையே பின்தொடர்ந்து செல்வான் என்றால் அந்த கருத்துக்களுக்கு அடிமைப்பட்டு மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய நிலைக்கு மாறிவிடுவான் என்பதை இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் மனோ இச்சைக்கு அடிமையாகிவிடக் கூடாது. எப்போதும் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சலுகைகள், மார்க்கம் நமக்கு தரக்கூடிய சலுகைகளை முறையாக பின்பற்றுவதற்கு நாம் முற்பட வேண்டுமே அல்லாமல் நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஒருபோதும் நம்மை நாம் அடிமைகளாக ஆக்கிவிடக் கூடாது. இமாம் இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எவனொரு மனிதன் சலுகைகளையே பின்பற்றுவதின் பால் தொடராக முயற்சித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் கெட்டுவிட்டான், அவன் கேடாகிவிட்டான் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது அஸ்ஸுன்னா நபியுடைய வழிமுறை என்பது அல்லாஹின் மீது ஆணையாக, அதாவது அவனுடைய சக்திக்கு எட்டாத அதிகமான கஷ்டங்களை கொடுக்கவும் இல்லை, அதற்கு குறைவான தாழ்ந்த நிலையை கொடுக்கவும் இல்லை, மாறாக ஒரு நடுநிலையிலே, சாதாரண நிலையிலே தான் மார்க்க விடயங்கள், நபியுடைய போதனைகள், அல்லாஹுடைய கட்டளைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இதற்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், அவர்களை பார்த்து கொண்டால் அவர்கள் சொற்பமானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இருக்க போவர்களும் சொற்பமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் சொகுசு வாழ்க்கைக்காக, உலகத்திலே நிம்மதியாக, உலகத்திலே எல்லா சொகுசுகளையும் பின்பற்ற வேண்டும் என்று சொகுசை பின்பற்றி அவர்கள் செல்லவில்லை. மாறாக மார்க்கத்திலே புதிதாக நுழையக்கூடிய விடயங்களை, நூதனமான விடயங்களை, பிதஅத்துக்களை விட்டும் தவிர்த்து பொறுமையாக அவர்களுடைய வாழ்க்கையை கடத்தி சென்றார்கள். அந்த நல்லவர்கள் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். இன்ஷா அல்லாஹ் இதேனை பின்பற்றக்கூடிய மக்கள் எதிர்காலத்திலும் இருப்பார்கள் என்பதை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மார்க்கத்திலே விளக்கத்தை பெற்றவர்கள் யார் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், மார்க்கத்தை முழுமையாக, அதாவது மார்க்க சட்டவாக்கத்தை விளங்கியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய அருளை விட்டும் மனிதர்களை நம்பிக்கை இழக்க செய்ய மாட்டார்கள். அல்லாஹுடைய ரஹமத்தை, அல்லாஹுடைய அருளை விட்டும் மக்களை நம்பிக்கை இழக்க செய்ய மாட்டார்கள். அதே நேரத்திலே அல்லாஹுடைய வேதனை வரும் என்பதை விட்டும் அவர்களை விட்டு செல்லவும் மாட்டார்கள். அல்லாஹுடைய வேதனை எப்போது நாம் தடம் புரள்வோமோ, மார்க்கத்தை விட்டு தூரமாகுவோமோ அல்லாஹுடைய வேதனை வரும் என்பதையும் அவர்கள் போதிப்பார்கள். அதே நேரத்திலே பாவங்களில் ஈடுபடுவதற்கான சலுகைகளை ஒருபோதும் அவர்கள், அந்த மார்க்க அறிஞர்கள், பாவத்தின்பால் செல்வதற்கு ஒருபோதும் வழிகாட்ட மாட்டார்கள். அதே போன்று குர்ஆனை விட, அல் குர்ஆனுடைய போதனைகளை விட வேறு சிறப்புக்குரிய விடயங்கள் இருக்கும் என்ற வழியிலே அவர்கள் போதிக்க மாட்டார்கள் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே வணக்கங்கள் என்பது சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் அதனை அறிந்து நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அந்த அறிவு சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால்
அந்த முழுமையான விளக்கத்தை, எதனை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாடுகின்றார்களோ அந்த விளக்கத்தை விளங்கிய அறிவுதான் சிறப்புக்குரிய அறிவு என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்திலே நாம் ஃபித்னாக்களிலே, குழப்பத்திலே, பிரச்சனைகளில் ஆளாக இருக்கக்கூடிய பெரிய ஃபித்னாக்களில் ஒன்றுதான் மனிதர்கள் என்று ஃபத்வாக்கள், மார்க்க தீர்ப்புகள் வழங்குகின்ற விடயத்திலே சர்வசாதாரணமாக நடந்து கொள்கின்றார்கள். எதனை கேட்டாலும் நான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லாவிட்டால் நான் அறிவாளியாக கணிக்கப்பட மாட்டேனே என்ற ஒரு எண்ணத்தில் கேட்கப்படக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேட்கப்படக்கூடிய அந்த கேள்வி அவருக்கு தெரியுமா, அது பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்கின்றதா என்பதை உணராமல் சர்வசாதாரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக ஃபத்வாக்கள் வழங்கக்கூடிய ஒரு இக்கட்டான சோதனையான காலத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் சமயம் ரபியா இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற அறிஞரிடத்திலே இவர்கள் நுழைகின்ற போது அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த இமாமை பார்த்து கேட்கின்றார்கள், மா யுபிகீக, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள், எது உங்களை அழ வைத்தது என்று கேட்டபோது அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது நான் அறிவில்லாத மனிதர்கள் மூலமாக ஃபத்வா கேட்கப்பட்டுள்ளேன் என்று அதனை நினைத்து நான் அழுகின்றேன் என்று கூறினார்கள். அதாவது சில மார்க்க விடயங்களை அறிவில்லாதவர்கள் அதனை ஃபத்வாக்கள் கேட்டு முரண்படக்கூடிய, அதாவது அவர்களுக்கு மத்தியில் தர்க்கம் புரியக்கூடிய பல நிலைகளை காண்கின்றேன் என்ற செய்தியை இமாம் அவர்கள் கூறி இதனை நினைத்து நான் அழுகின்றேன் என்று கூறிவிட்டு கூறினார்கள், கல்வர்களை சிறை வைப்பதை விட மார்க்கத்திலே திருட்டு வேலை செய்யக்கூடியவர்களை சிறை வைப்பது சிறப்புக்குரிய விடயம் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே களவெடுப்பதை விட மார்க்கத்திலே திருடுவது, மார்க்கத்திலே அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்குவது பாரதூரமானது என்பதை இமாம் அவர்கள் நமக்கு விளங்கப்படுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மார்க்கத்திலே அறிவில்லாதவர்கள், மார்க்கத்திலே தெளிவில்லாதவர்கள் ஃபத்வாக்கள் வழங்குவதை விட்டும் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மார்க்க தீர்ப்பு வழங்கப்படும் என்றால் அதன் மூலமாக அவரும் வழிகட்டவராக, அதனை கேட்கக்கூடிய மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் என்பது தெளிவான மார்க்கம். அல்லாஹ்வுடைய கட்டளை தெளிவானது, நபியுடைய போதனைகள் தெளிவானது. இவைகளை சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கினார்களோ அதனை படித்து அறிந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு முறையாக அறிவுடன் ஃபத்வா வழங்கக்கூடிய நிலையை, ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்று சில ஃபத்வாக்கள், சில மார்க்க தீர்ப்புகள் அதாவது விதிவிலக்கானதாக இருக்கும். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப சொல்லப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் இவைகளை சர்வசாதாரணமாக மக்களிடத்திலே அவிழ்த்து விட்டு அவர்களுக்கு மத்தியிலே இது இலகுவா இருக்கின்ற போது ஏன் இதனை அறிஞர்கள் மறைக்கின்றார்கள், ஏன் இதனை புறக்கணிக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த விதிவிலக்கான சட்டங்களை பெருமையாக, புகழ்ச்சியாக தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக வெளியிடுவதன் மூலமாக அவர்கள் ஒரு உலமாக்களை, அறிஞர்களை ஒரு சந்தேகத்தின்பால் இட்டுச் செல்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே மார்க்கத்திலே திருவிளையாடல்கள் செய்வதென்பது அல்லாஹின் மீது இட்டு கட்டுவதாக கருதப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வாறு அல்லாஹுக்கு இட்டு கட்டுகின்ற விடயத்திலே, மார்க்கத்தை அதாவது கேவலமாக தரக்குறைவாக நடத்துகின்ற விடயத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உலகத்திலும் அவர்களை தண்டித்து விடுவான், மறுமையிலும் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அந்த மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற போது அதற்கான முறையான விளக்கங்களை, முறையான அறிவுகளை பெற்று முறையாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அறிஞர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞர்கள் இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்து விட்டு கூறினார்கள். இந்த காலத்திலே நாம் இருக்கின்றோம். கெட்ட மனிதர்கள் யார் என்றால் மார்க்கத்தை விற்று உலகத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள். உலகத்துக்காக மார்க்கத்தை விற்று உலகத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் மிகவும் கெட்டவர்கள் என்று கூறினார்கள். அதே போன்றுதான் எவர்கள் இந்த துனியாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுமையை விட்டு விடுகின்றார்களோ அவர்களும் கெட்டவர்கள் என்பதாக முன்னோர்கள் நமக்கு பல விடயங்களிலே கூறியிருக்கின்றார்கள். எனவே எப்போதும் உலகத்துக்காக நாம்
மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்திலே மார்க்கத்தை நாம் விற்பனை பொருளாக மாற்றிவிடக்கூடாது என்பதிலே நாம் மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், எப்போது நாம் மனிதர்கள் வழிகடுவதற்கு, மனிதர்கள் தவறாக செல்வதற்கு நாம் காரணமாக இருக்கின்றோமோ அப்போது அவர்களுடைய பாவச் சுமைகளையும் நாம் சுமக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் மாறிவிடுவோம். எனவே பிறர்கள் பாவத்தில் செல்வதற்கு நாம் ஒருபோதும் காரணமாக இருந்து விடக்கூடாது என்பதிலே நாம் கரிசனையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்று சர்வசாதாரணமாக இஸ்லாத்தின் பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால் எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ தீர்ப்புகள், எத்தனையோ வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் இன்று பல பிரச்சனைக்கும் பல குழப்பத்துக்கும் ஆளாகி இருப்பதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத விடயங்களை நமது சுய லாபங்களுக்காக, நமது மனோ இச்சைக்காக அல்லது உலகத்தை கட்டியாள வேண்டும் என்பதற்காக யாராவது முற்படுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளட்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மாலிக் இமாம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை கூறுகின்றார்கள், ஃபத்வா கொடுக்கின்ற போது யார் அவசரப்பட்டு விடுகின்றாரோ, அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற போது அதனை அறியாமல் அவசரமாக ஃபத்வாவில் யார் முந்திக் கொள்கின்றார்களோ, அவசரப்படுகின்றார்களோ, இது ஒரு அறியாமையில் ஒரு வகை என்பதாக இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் என்னை பற்றி 70 அறிஞர்கள் நீ மார்க்க தீர்ப்பு சொல்வதற்கு தகுதியானவன் என்று கூறுகின்ற வரும் வரை நான் மார்க்க தீர்ப்பு வழங்கவில்லை என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த அளவுக்கு மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற விடயத்திலே அறிஞர்கள், முன்னோர்கள் மிகவும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு விடயத்தை ஹராமாக்குகின்ற விடயத்திலும், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயத்தை ஹலாலாக்குகின்ற விடயத்திலும் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயத்தை ஹலாலாக்குவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு விடயத்தை ஹராமாக்குவதற்கும் யாருக்கும் அருகதை கிடையாது. இது அல்லாஹ்வை சார்ந்த விடயம் என்பதை பயந்து இவ்வாறான கேவலமான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு கூறியிருக்கின்றான், அறிவில்லாத விடயங்களிலே நாம் தலை போடுவது, அதனை பற்றி பேசுவது, அதனை பற்றி விளக்கம் கூறுவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அறிவில்லாத எந்த விடயங்களிலும் நாம் அதிலே நுழைந்து நாமும் பாவியாகி பிறரையும் பாவத்திலே ஈடுபடுத்துவதற்கான காரணத்திலே நாமும் நுழைந்து விடக்கூடாது என்பதிலே இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் நடுத்தரமானது, இலகுவானது. எனவே அதிலே எல்லை மீறவும் தேவையில்லை, நாம் ஆக கீழே எல்லை தாண்டவும் தேவையில்லை என்பதை புரிந்து நடுநிலையாக இஸ்லாம் தரக்கூடிய சலுகைகளை முறையாக பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நாள் சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே கோட்டை கீறி ஒரு நேர்கோட்டை கீறினார்கள். அதற்கு பின்னால் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் பல கோடுகளை கூறிவிட்டு கூறினார்கள், ஹாதா சபீலுல்லாஹ், இந்த நேரான கோடுதான் அல்லாஹுடைய வழி என்று கூறிவிட்டு ஏனைய இடப்புறமாக வலப்புறமாக இருக்கக்கூடிய பாதைகள் இது பிரிந்து செல்லக்கூடிய பாதைகள், இந்த பாதைகளில் இருந்து ஷைத்தான் உங்களை அழைத்து கொண்டிருப்பான், எனவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் அல்லாஹுடைய திருக்குர்ஆன் வசனத்தை கூறுகிறார்கள், இந்த நேரான கோடுதான் நேரான வழி என்று கூறிவிட்டு கூறினார்கள், இதனை பின்பற்றுங்கள், ஏனைய வழிகளை விட்டும் நீங்கள் தூரமாகிக் கொள்ளுங்கள், அதனை பின்பற்ற வேண்டாம். அவ்வாறு நேரான வழியை பின்பற்றாமல் வேறு வழிகளை பின்பற்ற முற்படுவீர்கள் என்று சொன்னால் நேரான வழியை விட்டும் நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நேரான வழி என்பது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி அதனை சஹாபாக்கள் எவ்வாறு நமக்கு பின்பற்றுமாறு நமக்கு தெளிவாக விளக்கம் கூறியிருக்கின்றார்களோ அந்த வழிதான் நேரான வழி என்பதை புரிந்து அந்த வழியை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிப்போமானால் இன்ஷா அல்லாஹ் அந்த சிராத்துன் முஸ்தகீம் என்ற நேரான பாதையிலே சென்று சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு நாம் தயாராகலாம். அதனை விட்டு மாற்று வழிகளிலே நாம் செல்வோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுவர்க்க வழியை நேரான வழியை விட்டு தடம் பெறக்கூடிய ஒரு நிலைதான் நமக்கு ஏற்படும் என்பதை பயந்து அவ்வாறான நிலைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு அருளாக தந்திருக்கின்றான். அதிலே பல இலகுவான தன்மைகள் இருக்கின்றன. அந்த இலகுவான தன்மைகளை அல்லாஹும் அவனது தூதரும் காட்டியிருக்கக்கூடிய சலுகைகளை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிப்பதோடு மார்க்கத்திலே அறிவில்லாத விடயங்களிலே தீர்ப்பு சொல்வதற்கோ அதிலே கருத்து சொல்வதற்கோ யாரும் முற்பட்டு விடக்கூடாது. எனவே வல்லவன் அல்லாஹ் மார்க்கத்தை அறிந்து முறையாக அதனை பின்பற்றி முறையாக பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.